பாவம்னா என்னன்னு உங்க பாணியில சொல்லுங்க ஐயா. தெரிஞ்சோ தெரியாமலேயோ நம்ம பேசுறச்ச இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம். ரோட்டில் ஒரு நாய் செத்து கிடந்தா ஐயோ பாவம்னு சொல்கிறோம். நமக்கு தெரிஞ்சவா செத்து போனாலும் அதையே தான் சொல்கிறோம். யாராவது நோய்வாய்ப்பட்டாலும் ஐயோ பாவம்னு சொல்கிறோம். யாராவது ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் கஷ்டப்படுறேன்னு சொன்னாலும் ஐயோ பாவம்னு தான் சொல்கிறோம். ரோக், துக், பரிதாப், பந்தன், வியஸ்நானிஷ, ஆத்ம அபராத, விருக்ஷனாம், ஃபலானி, யதானி தேகி நாம். சரீரமாகிய மரத்தில் ஆத்மாவின் பாவத்தினால் வியாதி, துக்கம், கஷ்டம், சிக்கல் போன்ற தொல்லைகள் ஆகிய கனிகள் உண்டாகின்றன. பைபிள் சொல்றது பாவத்தின் சம்பளம் மரணம். பொய் நின்ற ஞானமும் பொல்லா அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியாம் உறாமை உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா. நாம் பொல்லாத ஒழுக்கத்தையும் அழுக்கான அல்லது தீமையான உடம்பையும் உடையவர்களாக இல்லாமல் நாம் நல்லவர்களாகவும் நல்லதொரு வாழ்வை வாழ்வதற்காகவும் இறைவன் பிறந்தார்.